சொல்லுங்க மேம். பாலு சார் அந்த அளவுக்கு இன்ஃபர்மேட்டிவாலாம் இருக்காது. பரவாயில்ல விடுங்க. பாலு சார் தும்முனா கூட ரெக்கார்ட் பண்ணி விட்டுருவாரு. இல்ல பேசிக்கா எல்லாருக்கும் ஹெல்ப்பா இருக்கும் சார். ஓகே. ஸோ இச்சிமோக்குனாலே வந்து ஈக்குவிலிபிரியம். ஸோ நீங்க வந்து இப்போ ஒரு சார்ட்டை எடுத்து பார்க்குறீங்கன்னா, அந்த சார்ட் வந்து உங்களுக்கு வந்து என்ன இப்போ நீங்க அந்த சார்ட்டை 5 செகண்ட்ஸ்குள்ள அனலைஸ் பண்ணணும். இப்போ நம்ம சாதாரணமா ஒரு சார்ட் போட்டா நம்ம 5 செகண்ட்ஸ்குள்ள அனலைஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு 5 செகண்ட்ஸ்குள்ள அனலைஸ் பண்ணணும். அவ்வளவுதான் இச்சிமோக்கோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எய்மே. அதை எய்ம் பண்ணி தான் இதை கிரியேட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இதை கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது 2 லைன் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது இதுல தெரியுற ரெட் லைன் அண்ட் ப்ளூ லைன் அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்தது. பட் கொஞ்சம் கொஞ்சமா அதை டெவலப் பண்ணவர் வந்து மீதி இருக்கிற இந்த கிளவுட் அண்ட் இந்த கிரீன் லைன் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணாங்க. இந்த 5 லைன்ஸ் தான் இச்சிமோக்கோ லைன்ஸ். வெரி சிம்பிளி இப்போ இந்த சார்ட்டை பார்த்தா எனக்கு என்ன தெரியுது, ஒரு கிளவுடுக்கு கீழே இருக்கு பிரைஸ். ஸோ அந்த கிளவுடுக்கு கீழே இருந்தாலே அது வந்து பேரிஷ் சார்ட், அவ்வளவுதான். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் கம்ஸ் டு மை மைண்ட். இது வந்து இதோட ரொம்ப பேசிக்கான வியூ. இப்போ இதுல வந்து இன்னும் இன்ட்ரிகேட்டா வந்து இதுல நிறைய விஷயம் இருக்கு. இந்த இச்சிமோக்கோன்றது வந்து இத வந்து எழுதினவர் ஆக்சுவலா ஒரிஜினலா ஜாப்பனீஸ்ல எழுதினாரு. ஸோ ஜாப்பனீஸ வந்து அவரோட அந்த புக்கோட டிரான்ஸ்லேஷன்ல வந்து இட்ஸ் நாட் அவைலபிள். அந்த புக்கோட டிரான்ஸ்லேஷனை அலோவும் பண்ணல. இப்போ பீப்புள் இப்போ நம்மளே வாங்கி படிக்கிறோம்னா கூட ஒரிஜினலா அவங்க ஜாப்பனீஸ்ல தான் நீங்க வாங்கி படிக்க முடியும். அதுவும் 4 புக்ஸ் தான் வந்து செல் பண்ணுவாங்க. மீதி இருக்க 3 புக்ஸ் நீங்க அங்க இருக்க மியூசியம்ல தான் போய் படிக்கணும். இது வந்து ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஸோ இதை படிக்கிறவங்க வந்து இச்சிமோக்கோ டிஃப்ரெண்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இச்சிமோக்கோவை படிக்கிறது கிடையாது. அவங்கவுங்க அது இப்போ இச்சிமோக்கோ கூட வேற ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல அவங்களுக்கு எது அது கரெக்டா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி படிக்கலாம். ஸோ இச்சிமோக்கோ இஸ் நாட் த சேம் ஃபார் எவ்ரிபடி. பட் இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஜென்ரலா அக்செப்ட் பண்ண திங்ஸ். இதுல வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த கிளவுட் நம்ம பார்க்குறோம். இந்த கிளவுட் வந்து ரெட் கலரா இருந்ததுன்னா இட்ஸ் ஆப்வியஸ்லி பேரிஷ். கிரீன் கலரா இருக்கும்போது இட்ஸ் புல்லிஷ். கிளவுடுக்கு கீழே ப்ரைஸ் இருந்ததுன்னா இட்ஸ் பேரிஷ். கிளவுடுக்கு மேல ப்ரைஸ் போகும்போது இட்ஸ் பிகமிங் புல்லிஷ். இப்போ இந்த ப்ளூ லைன் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது வந்து ஒரு மூவிங் ஆவரேஜ் மாதிரி வச்சுக்கோங்க. ஆனா இது மூவிங் ஆவரேஜ் கிடையாது. இந்த லைன் வந்து 9 கேண்டில்ஸோட ஹை அண்ட் லோ. எது மேம்? அந்த ப்ளூ லைன். ஆமா, 9 கேண்டில்ஸோட ஹை அண்ட் லோ டிவைடட் பை 2. ஓகே மேம். அதே மாதிரி ஹை 9 கேண்டில் ஹை. ஹை அண்ட் லோ. ஹை அண்ட் லோ. ஓகே ஓகே. ஆவரேஜ் சார் ஹை பிளஸ் லோ பிளஸ் டிவைடட் பை 2 அப்படி பண்ணணும். சரி விடுங்க சார், சொல்லிட்டாங்கல்ல. இப்போ இது ரெட் வந்து இந்த ரெட் லைன் எடுத்தீங்கன்னா ரெட் மேம். இங்க ரெட் லைன் இருக்குல்ல பாலு சார், இந்த ரெட் லைன் தானே? ஆமா. ரெட் லைன் இது வந்து சேம் ஹை பிளஸ் லோ ஃபார் 26 கேண்டில் டிவைடட் பை 2. 26ங்களா? ஆமா. இல்ல இல்ல. ஹை பிளஸ் 26 கேண்டில் தானே மேம் சொன்னீங்க? டிவைடட் பை 2 இல்ல? டிவைடட் பை 2. ஓ, டிவைடட் பை 2 சார். சார் HDFC ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. யாராச்சும் ட்ரேட் ஏதாவது இருந்தீங்கன்னா மேல தூங்குறானே மார்க்கெட்ட. ஹை பிளஸ் ஒரே நிமிஷம் பாலு சார், நானும் திருப்பி வந்துடுறேன். பாருங்க மேடம், பாருங்க மேடம். பாஸ் பண்ணிங்க சார். அதை பண்ணிக்கிறேன். HDFC தான் தூக்குறான்.
அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. ஸோ இந்த ரெட் லைன் வந்து 26 பீரியடோட ஹை அண்ட் லோ டிவைடட் பை 2. இதுதான் மேம் ஆமா 26 பீரியட். period 26 கேண்டில் அந்த இதுக்கு டைம் ஃப்ரேம்ல 26 candle divided by 2 ஆவரேஜ். okay. இது வந்து 9 கேண்டில். divided by 2. next ma'am. அடுத்தது வந்து இந்த கிரீன் லைன் என்னன்னா, இப்போ இருக்கிற சார்ட்டை வந்து அப்படியே ஒரு லைன் சார்ட்டா போட்டோம்னா, எக்ஸாக்டா ஒரு லைன் சார்ட்டா போட்டு அதை வந்து ஒரு 26 டேஸ் பின்னாடி தள்ளி வைக்கிறோம். days back. ஒரே நிமிஷம் பாலு சார், ஒரே ஒரு செகண்ட். சரிம்மா. இந்த கேண்டில் இந்த இண்டிகேட்டர் பேரு இச்சிமுக்கோ, ரெகுலரு 9/26/52/26. மேம் வர்ற வரைக்கும் நான் சின்னதா ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்தேன். சார் அது போயிடுச்சு நீங்க எழுதுனது. ஆமா ரெக்கார்டிங் போயிட்டு இருக்குல்ல. ரெக்கார்டிங்ல இருக்கும். ரெக்கார்டிங்ல இருக்கும். வேணும்னா எடுத்துடலாம், வேணும்னா போட்டுக்கலாம் சார். நாம கூட எழுதிக்கலாம், உங்களுக்கு கூட அது சொல்லித்தரேன். சார் அப்படியே நீங்க இப்போ ஸ்டாப் பண்ணிட்டோம்னா கூட புரிஞ்சதை அப்படியே சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இது 3 லைன் தான், 2 லைன் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்களாம். அதுக்கப்புறம் இது டெவலப் பண்ணிட்டாங்க. இதுல மொத்தம் 7 புஸ்தகம் இருக்குதா அவங்க படிச்சதுல. 3 புஸ்தகம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களாம். 4 புஸ்தகம் தான் 3 புஸ்தகம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. 4 புக் கொடுத்துருக்காங்க படிக்கிறதுக்கு கிடைக்கும். மீதி 3 வந்து மியூசியத்துல தான் படிக்கணும். அவங்க மியூசியத்திலே லைப்ரரியிலே போய் படிக்கணும். லைப்ரரி மாதிரி வச்சிருப்பாங்கல்ல. ஓகே ஓகே. அங்க போய் படிக்கணும்னு வச்சிருக்கோம். மேம் சொல்லியிருக்காங்க. அந்த ரெட் லைன் என்ன சார், அது ப்ளூ லைன் என்ன சொல்லுங்க அப்படியே. சார் அந்த ரெட் லைனு, ப்ளூ லைனு, கிரீன் லைன் எக்ஸ்பிளைன் ஜஸ்ட் அப்படியே உங்களுக்கு புரிஞ்சது. இது வந்து 26 டேஸ் உடைய ஆவரேஜ், இது 9 டேஸ் உடைய ஆவரேஜ். இது வந்து லைன் சார்ட். இந்த லைன் சார்ட் வந்து இல்லைங்களா, லைன் சார்ட்டை வந்து கொஞ்சம் பேக் பண்ணி வச்சிருக்காங்க. அது 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 டேஸ் வந்து 22 நாளா சொன்னாங்க, மறந்துட்டேன். இந்த லைன் சார்ட் அதுக்கு மேல வந்து கிளவுட் வச்சிருக்காங்க. இந்த கிளவுட் மேல இருந்ததுன்னா செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதா ஆயிடும், கீழே இருந்ததுன்னா பையிங் ப்ரெஷர் இருக்கிறதா ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் 26 டேஸ் தான் சார். இன்னும் 26 தாங்களா? ஓகே. அப்போ இந்த கிளவுடு மேல இருந்ததுன்னா செல்லிங் ப்ரெஷர், இந்த கிளவுடு கீழே இருந்ததுன்னா பையிங் ப்ரெஷர். அது மட்டும் கொஞ்சம் ஞாபகப்படுத்திருக்காங்க. இல்ல, கிளவுடுக்கு மேல இருந்ததுன்னா பையிங் பிரஷர் புல்லிஷ், கிளவுடுக்கு கீழே இருந்ததுன்னா செல்லிங் பையிங் பிரஷர், கிளவுடுக்கு கீழே பிரைஸ் இருந்ததுன்னா செல்லிங் பிரஷர். கரெக்ட். ஓகே மேம். கிளவுட் உள்ள இருந்தா சைட்வேஸ். ஆமா, கன்சாலிடேட். இது என்ன சார்ட்? நிஃப்டியா? HDFC பேங்க். HDFC பேங்க் டே டைம். ஓகே மேம். சோ ப்ளூ லைன் மேல போறணும்னு டக்குனு உஷாராயிட்டாங்க உங்களுக்கு என்ன மேடம்? அது வந்து இப்போ வந்து பிரைஸ் வந்து இந்த ரெட் லைன் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு டே டைம் ஃப்ரேம்ல. சோ இதோட கான்செப்ட் என்னன்னா, இந்த ப்ளூ லைன் வந்து ஷார்ட் டேர்ம் ஆவரேஜ் மாதிரி வச்சுக்கோங்க. மூவிங் ஆவரேஜஸ்ல நம்மளுக்கு வந்து பிரைசஸ் வந்து
ஹை அண்ட் லோவை எடுக்காது மூவிங் ஆவரேஜ்ல. இங்க வந்து ஹை அண்ட் லோ எடுக்கிறதுனால இந்த பிரைஸ் வந்து இந்த 9 டைம் ஃப்ரேமோட பிரீச் எங்கேயுமே நடக்கலைன்னா அது வந்து ஃபிளாட்டா தான் இருக்கும். ஓகே ஃபிளாட் வந்து நீங்க வந்து ஒரு கன்சாலிடேஷன் பீரியட் ஆர் ஒரு ரீடெஸ்ட் பீரியட் அது மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ளூ லைன் வந்து எப்பெல்லாம் டவுன்வர்ட்ஸ் பாயிண்டிங்கா இருக்கோ அப்பெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம்ல பேரிஷ்னஸ்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்பெல்லாம் ஃபிளாட்டா இருக்கோ அப்பெல்லாம் கன்சாலிடேஷன். அப்வர்ட் பாயிண்ட் பண்ணியிருந்ததுன்னா அது வந்து புல்லிஷ்னஸ். பட் இது வந்து வெறும் இந்த ப்ளூ லைனோ ரெட் லைனோ வச்சு மட்டுமே ட்ரேட் பண்ண முடியாது. இதுக்கு வந்து கான்டெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மத்த எல்லாமே என்ன செய்யுதுன்றதையும் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த செட்டப்ல பாத்தீங்கன்னா கிளவுடுக்கு கீழே பிரைஸ் இருக்கு, ப்ளூ லைன் வந்து டவுன்வர்ட்ஸ் பாயிண்டிங்கா இருக்கு, ரெட் லைனும் டவுன்வர்ட்ஸ் பாயிண்டிங்கா தான் இருக்கு. ஆனா இப்போ இந்த கிரீன் லைன் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கேண்டில் வரைக்கும் கிரீன் லைன் வந்து டவுன்வர்ட்ஸ் பாயிண்டிங்கா இருந்திருக்கும். ஆனா அந்த அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஜிக்ஸாக் எல்லாம் நடக்குது இல்ல அந்த கிரீன் லைன்ல. சோ அது வந்து பேசிக்கா வந்து கன்சாலிடேஷன் அப்படின்றத சொல்லுது. இப்போ இந்த இதுக்கப்புறம் HDFC பேங்க் கீழே போனோம்னா இந்த கிரீன் லைன் வந்து டவுன்வர்ட்ஸ் பாயிண்டிங்கா மாறணும். ஸோ அப்போதான் நம்ம வந்து அது வந்து ஓகே அது வந்து கீழே போக போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து நிஃப்டி பாத்தீங்கன்னா நிஃப்டி வந்து நீங்க ஒரு 4 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல போங்க. நான் ஏன் அது சொல்றேன்னா ஏன்னா அது இப்போ நடக்குது. ஆல்சோ அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுக்காக சொல்ல வந்தேன். பட் இச்சிமோக்கு ஜென்ரலா ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம்ல பார்க்க மாட்டாங்க, பார்க்கவும் வேணாம். பட் நான் வந்து இப்போ நடக்குதுன்றதுனால நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 4 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிடுங்க பாலு சார். 4 மினிட்ஸ் வராது மேம், 3 மினிட்ஸ் இருக்குமா? ஓகே 3 மினிட்ஸ் கூட ஓகே தான். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா காலையில இருந்து பிரைஸ் வந்து ஒரு மாதிரி ஃபால் ஆயிட்டே வந்தது. இந்த கிரீன் லைன் நீங்க பாத்தீங்கன்னா அப்பயும் ஃபால் தான் ஆயிருக்கும். ஃபால் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல இந்த கிரீன் லைன் வந்து பிரைசஸ் டச் பண்ண ஆரம்பிக்குது, கீழே பிரைசஸ் டச் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அது வந்து ஒரு மாதிரி கன்சாலிடேஷன் மாதிரி தான் நடக்குது அந்த ஏரியால. எப்பயுமே இந்த கிரீன் லைன் வந்து பிரைஸை டச் பண்ணும்போது அதுவுமே கன்சாலிடேஷன் தான். எப்போ வந்து பிரைஸ் மூவ் ஆக ஆரம்பிக்குதுன்னா இந்த கிரீன் கேண்டில் வந்து போத் இந்த பர்டிகுலர் கேஸ்ல போத் ரெட் கேண்டில் அண்ட் ப்ளூ கேண்டிலுக்கு மேல கிராஸ் ஆயிருக்கு. பட் அப்பயுமே வந்து இந்த கிளவுட் வந்து ரெசிஸ்ட் பண்ணிருக்கு. அரௌண்ட் ஒரு 2 o'clock கிட்ட இருக்குமா பாலசர்? ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது பாருங்க கீழே. அதான் 2:10 இல்ல அதுக்கும் முன்னாடி கீழே கரெக்டா 2 மணி 2 மணிக்கு ரெசிஸ்ட் ஆயிருக்கு. பட் இப்போ வந்து நமக்கு ஒரு நியூஸ் வந்ததுனால நமக்கு வந்து இந்த பிரைஸ் வந்து கிளவுட கிராஸ் பண்ணிடுச்சு. பட் ஈவன் தென் நான் இதை வந்து புல்லிஷா கன்சிடர் பண்ண மாட்டேன். வை? பிகாஸ் கிளவுடுக்கு மேல பிரைஸ் இருக்கு, ஆனா நீங்க ரெட் லைன் அண்ட் ப்ளூ லைன் பாத்தீங்கன்னா பிளாட்டா இருக்கு. பிளாட்டா இருக்கும்போது பாருங்க ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் வந்து அது வந்து அந்த இடத்துக்கு கண்டிப்பா வரணும். இந்த இடத்துக்கு வரணும். இந்த ரெட் லைன் அண்ட் ப்ளூ லைன் இப்போ இதுக்கு மேல நெக்ஸ்ட் வந்து மூவ் ஆகணும்னா இப்போ நிஃப்டி வந்து மேல மூவ் ஆகுது எப்போனா எப்போ இந்த ஹையை வந்து அது கட் பண்ணி இந்த ஹையை கட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ளூ லைன் வந்து அப்வர்ட் பாயிண்டிங்கா மாறிடும், கிரீன் லைனும் அப்வர்ட் பாயிண்டிங்கா மாறிடும். ஸோ அப்போதான் வந்து புல்லிஷ் வந்து அது காமிக்குதுன்னு அர்த்தம். இன் 3 minutes டைம் ஃப்ரேம். இச்சிமோக்கு வந்து ஜெனரலா 3 minutesலாம் இப்ப பாருங்க மாறுது பாருங்க. ஸோ இச்சிமோக்கு ஜெனரலா 3 minutesலாம் பார்க்க கூடாது. மேக்ஸிமம் 1 hour 1 hourன்றதே வந்து ரொம்ப கம்மியான டைம் ஃப்ரேம் தான். 4 hours or day டைம் ஃப்ரேம் தான் இஸ் பெட்டர் when it comes to இச்சிமோக்கு.
இப்போ அந்த பிரைஸ் சேஞ்ச் ஆகும்போது நீங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த கிரீன் லைன் அப்வர்ட் பாயிண்டிங் ஆகுது, ப்ளூ லைன் அப்வர்ட் பாயிண்டிங் ஆகுது, இங்க கிளவுட் மேல பாயிண்ட் ஆகுது. So it's telling you it's slightly bullish in 3 minutes time frameல. இது பார்க்க கூடாது, அகைன் நான் சொல்றேன் பார்க்கவே கூடாது, பட் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இது வந்து இந்த கிளவுட்ல இருக்கிற எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்போர்ட் தான். யூஸ்வலா கிளவுடுன்றதே ஒரு சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ரெட் லைன் கிஜன்சன் லைன்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன். அது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட். ஒரு நேம் சொன்னீங்களே கிஜன்சன்ன்றது வந்து இந்த ரெட் லைன். இந்த ரெட் லைன் ஆமா, அந்த ப்ளூ லைன் பேரு டெங்கன்சென். அப்படியே ஸ்பெல் பண்ணுங்க. TENKEN டெங்கன்சென். ப்ளூ லைனா மேம்? ஆமா, ப்ளூ லைன். TEN KEN SEN ஸ்பேஸ் வித் SEN. ப்ளூ ரெட் லைன் வந்து கிஜன்சன் KIJUN. G கிடையாது, KIJUN SEN. ஓகே. ஆமா, இந்த கிளவுட் பேர் வந்து குமோ கிளவுட். KUMO. குமோனா கிளவுட்னு அர்த்தம் ஜாப்பனீஸ்ல. கிரீன் லைனோட பேர் வந்து சிக்கு. CHIKOU. ஓகே. ஸோ பேசிக்கா இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ். ரொம்ப ரொம்ப பேசிக்கா கிளவுடுக்கு கீழே ப்ரைஸ் இருந்ததுன்னா அது பேரிஷ், கிளவுடுக்கு மேலே ப்ரைஸ் போச்சுன்னா அது புல்லிஷ். புல்லிஷ்ல வந்து இப்போ நீங்க புல்லிஷ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அப்போ அடுத்தது நீங்க பார்க்க வேண்டியது ப்ளூ லைன் என்ன பண்ணுது, ரெட் லைன் என்ன பண்ணுது. ப்ளூ லைன் எப்படி பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, மேலே பாயிண்ட் பண்ணியிருந்தா புல்லிஷ், கீழே பாயிண்ட் பண்ணியிருந்தா பேரிஷ். ப்ளூ லைன் மேலே பாயிண்ட் பண்ணும்போது இப்போ நீங்க ரெட் லைன் பாருங்க, ரெட் லைன் என்ன பண்ணுது, ஃபிளாட்டா இருக்கு. ஏன் ஃபிளாட்டா இருக்கு? அப்போ அந்த இடத்துக்கு ப்ரைஸ் வரணும், யூஸ்வலா வரும். அது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். அங்க இருந்து பவுன்ஸ் ஆச்சுன்னா அது வந்து நம்ம வந்து புல்லிஷா கன்சிடர் பண்ணுவோம். அண்ட் இந்த கிரீன் லைன் வந்து ஆல்வேஸ் இஃப் இட் இஸ் புல்லிஷ் அப்வர்ட் பாயிண்டிங்கா இருக்கணும், பேரிஷா இருந்தா டவுன்வர்ட் பாயிண்டிங்கா இருக்கணும். இது வந்து ரொம்ப பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இச்சிமோக்கு. இதுல நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. இப்போதைக்கு ஒரு சார்ட்டை பார்த்தா நீங்க 5 செகண்ட்ஸ்ல கண்டுபிடிக்கணும் அது என்ன பண்ணுதுன்ட்டு. இப்ப பார்த்தா இந்த 3 minutes சார்ட் வந்து புல்லிஷா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஏன்னா கிளவுட் வந்து கிரீனா இருக்கு, மேல பாயிண்டிங்கா இருக்கு. இப்போ ரெட் லைனுக்கு ரீடெஸ்ட் எடுத்துட்டு மேல போக சான்சஸ் இருக்கு 3 minutesல. அவ்வளவுதான். இதுதான் வந்து ரொம்ப பேசிக் அண்டர்ஸ்டாண்ட். ஆனா இதுல நிறைய கான்செப்ட் இருக்கு. நிஜமாவே எனக்கு ப்ரிப்பேர் பண்ண டைம் இல்லை. நான் வந்து பண்ணிட்டு மேபி இந்த வீக்கெண்ட் நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு கிளாஸாவது எடுக்க நான் ட்ரை பண்றேன். ஓகே மேம். ஓகே பாலு. ஓகே மேம். இந்த ரெக்கார்டிங் நாங்க போஸ்ட் பண்ணலாம்ல மேம்? பண்ணலாம். ஆனா இதுல ஒண்ணுமே இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா வீக்கெண்ட் வேணா ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணி பண்ணலாம். ஏன்னா நானும் ஒரு ஃப்ளோலயே சொல்லலை, நான் ரொம்ப பிச்சு சொன்ன மாதிரி இருக்கு எனக்கு. இருந்தாலும் இது ஒரு ப்ரீயா எடுத்துக்கிறோம். ப்ரீ அது ஓகே. அதுவும் ட்ரெய்லர் மேடம். ட்ரெய்லர் அது ஓகே தான், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ பாலு.